நண்பர்களை வணக்கம். உங்களுக்கு விவசாயிகளை பிடிக்கும்னா ஒரு லைக் போடுங்க அப்படின்லாம் தயவுசெய்து சொல்கிறத விட்டுடுங்க. ஏன் ஏன் விட்டுடுங்க? விட்டு தாங்க ஆகணும். விவசாய நிலங்களை பாதுகாத்து கொண்டுட்டு விவசாயி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விவசாய நிலங்களை அழிக்கிறவனை நீங்கள் தட்டி கேட்கணுமா இல்லையா? தட்டி கேட்குறதே இல்லை, விட்டு கொடுத்து வருவீங்க. ஏன் விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிற விவசாயியின் மத்தியில் பல விவசாயி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அந்த விவசாய நிலத்தில் கோரி என்ற ஒரு ட்ரெண்டை உருவாக்கி அதிலிருந்து மண் சரிவை ஏற்படுத்த அங்கே ஏழை மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிக்கின்ற நிலையாக மாறிக்கொண்டிருக்கார்கள். இன்றும் நீங்கள் அதை பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்டு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்னென்னா செல்லை தட்டினோம்னா விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் பிடிக்காத மாதிரி நீங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்கணுன்ற அக்கறை உள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? விவசாயிகளுடைய இடத்துல ஒருத்தன் ஆக்கிரமிக்கிறானா, மண்ணை திருடுறானா, மண் எடுக்கிறானா, அவனை நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். கண்டித்து அந்த தப்பு செய்யாத அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாடங்களை புகட்டணுமா இல்லையா? செய்கிறதே இல்லை. ஆனால் எந்த மூலையில் செல் எடுத்தாலும் விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி திருட்டெல்லாம் தடுத்தால் மட்டும்தான் பிடிக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம் நண்பர். வணக்கம்.